வணக்க நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, சாக்லேட் வாங்கி கொடுத்து தென்னந்தோப்புக்கு அழைத்து சென்றேன். கோவை சிறுமி கொலை வழக்கில் கைதான கார்த்திக் அவர்கள் வாக்குமூலம் இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கொலை செய்யப்பட்ட நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய கார்த்திக் அவர்கள் 33 வயதாகிறது மற்றும் மோகன் அவர்களுக்கு 30 வயதாகி இருவருமே காவல்துறையினர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. கோவையில் சிறுமி கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள கார்த்திக் அளித்துள்ள வாக்குமூலம் என்பது வெளியாகியுள்ள தகவல் பலருக்குமே பெரும் அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் அருகே உள்ள கண்ணாம்பாளையம் 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. சிறுமி கடந்த 2021ஆம் ஆண்டு மாலை காணாமல் போனது அவரது பெற்றோர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததை தொடர்ந்து காவல்துறையினர் தீவிர தேடுதலில் ஈடுபட்டு வந்தாங்க. தொடர்ந்து நடத்தப்பட்ட விசாரணையில் அடுத்த நாள் மாலை சிறுமியின் உடல் மீட்கப்பட்டது. சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ள நிலையில் இந்த வழக்கில் தொடர்புடைய நாகப்பட்டினம் சேர்ந்த கார்த்திக் அவரது நண்பர் மோகன் ஆகிய இருவருமே காவல்துறையினர் கைது செய்தாங்க. கைது செய்யப்பட்ட இருவருமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைப்பதற்கான ஏற்பாடுகளும் போலீசார் செய்து வந்தாங்க. அப்போது விசாரணைக்காக அழைத்து செல்லப்பட்ட வழியிலே முதல் குற்றவாளியான கார்த்திக் தப்பியோட முயன்றபோது ஒரு பாலத்திலிருந்து கீழே குதித்த போது அவரது வலது கை மற்றும் காலில் பலத்த முறிவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் கோவை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாங்க. மற்றொரு கைதான மோகன்ராஜ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜூன் 5 வரை நீதிமன்றம் காவல் சிறையில் அடைக்கப்பட்டாங்க. இதனிடையே கைது செய்யப்பட்ட கார்த்திக் அளித்துள்ள வாக்குமூலத்தில் சிறுமிக்கு அடிக்கடி சாக்லேட் வாங்கி கொடுப்பது வழக்கம். 21ஆம் தேதி மாலை 5 மணியில் வீட்டின் முன்பு விளையாடி கொண்டிருந்த சிறுமிக்கு சாக்லேட் வாங்கி கொடுத்து விட்டு கண்ணம்பாளையம் குளக்கரைக்கு அழைத்து சென்றாங்க. எங்கு செல்கிறார் என்று சிறுமியை கேட்கும்போது சொல்லலை. சிறுமி தொடர்ந்து கூச்சலிட்டதால் கழுத்தை நெரித்து கொன்றேன். அதன் பிறகு தென்னந்தோப்புல சிறுமியை வன்கொடுமை செய்து உடலை குளக்கரையில் அருகில் உள்ள முட்புதரில் வீசிய வாக்குமூலம் அளித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செய்தி நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதற்காக நிறைய ஆளுங்கட்சியை மீது விமர்சனம் வைத்திருக்கிறாங்க. தொடர்ந்து இது மாதிரி நடப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கும். இதை பற்றி நீங்கள் என்ன கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம்.